வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனா, இன்னைக்கு பேப்பர்ல ரொம்ப கம்மி தான் கன்டென்ட். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசா எதுவும் எடுத்துக்க முடியல. இந்த வந்தே மாதரம் கன்டென்ட் வேணா நம்ப மாடர்ன் இந்தியா ஐஎன்எம்மோட ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வந்தே மாதரம் ரிலேட்டடா 2, 3 டைம் நமக்கு செய்திகள்ல வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 7, 1875ல பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஓகேங்களா, என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த பாடல வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஆனந்த் மத் நாவல்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இந்த பங்க தர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜர்னல் இருக்கு. ஓகேங்களா. இந்த பங்க தர்ஷன் ஜர்னல்ல தான் முதல்ல எங்க பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா, இந்த பங்க தர்ஷன் அப்படிங்கிற இந்த ஜர்னல்ல தான். சரிங்களா. இது என்ன மொழியில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட் தான். ஆனா பெங்காலி சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. பெங்கால் ரீஜியன்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லாங் அது. சரியா? ஸோ அந்த அந்த பெங்காலி சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாங்க. பொதுவா கேட்டா சான்ஸ்கிரிட்னே நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வந்தே மாதரம் பாடல வந்து முதல்ல பாடுனது யார்? ஒரு ஒரு டியூன் குடுத்து அத பாடுனது யாருன்னா, 1896ல தாகூர் தான். ரவீந்திரநாத் தாகூர் தான் முதல்ல இதுக்கு ஒரு டியூன குடுத்து பாடியிருப்பாரு. எங்கன்னா 1896ல காங்கிரஸ் செஷன். அது எங்க நடந்திருக்கும்னா, கல்கத்தால நடந்திருக்கும். அந்த காங்கிரஸ் செஷனோட பிரசிடென்ட்டா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, ரஹ்மத்துல்லா சயானி வந்து இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ அப்பதான் முதல்ல காங்கிரஸ் மாநாட்டுல இந்த பாடல் வந்து பாடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1937ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஒரு நேஷனல் சாங்கா, காங்கிரஸ் கட்சியோட ஒரு தேசிய பாடலா வந்து இந்த வந்தே மாதரம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1937ல ஃபைஸ்பூர்ல வந்து நடந்திருக்கும் காங்கிரஸ் மாநாடு. அப்பதான் காங்கிரஸோட பாடலாவும், நேஷனல் சாங்காவும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாநாட்டோட தலைவரா இருந்தது யாருன்னா, நேரு அவர்கள் வந்து இருந்திருப்பார். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? ஜனவரி 24, 1930ல ஜனவரி 24, 1930ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல நேஷனல் சாங்கா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ரொம்ப முக்கியம். நேஷனல் சாங். எக்ஸாம்ல ஆந்தம்னு குடுத்து குழப்பி விடுவாங்க. சரியா? நேஷனல் சாங்கா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ வந்தே மாதரம் அதோட 150த் ஆனிவர்சரியா இருக்கு. நமக்கு வந்தே மாதரமோட சிக்னிஃபிகன்ஸ் நல்லாவே தெரியும். எல்லா போராட்டங்கள்லயுமே நமக்கு வந்து காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லா போராட்டங்கள்லயுமே வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட வார் க்ரையா இருந்தது. சரிங்களா? ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கமும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இருந்தாலும் நம்ப அத பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரிகள் அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அத பத்தி தான் இங்க பார்த்திருக்கோம். இன்னைக்கு இந்த ஒரு நியூஸ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.